அதுக்குள்ள இம்புட்டு முடிச்சிட்டீங்களா? ஆமா ஜீவா, பேசிக்கிட்டே அப்படியே மலமலன்னு பண்ணிட்டோம். எப்படி மதினி? பாத்துட்டு இருந்த நானே டயர்டாயி படுத்துட்டேன். வேலை செஞ்சது நாங்க, டயர்ட் ஆனது உனக்கா? அதானே, முன்ன பின்ன ஏதாவது வேலை செஞ்சிருந்தா தானே. மீனாட்சி அப்படி பேசாத. அட போக்கா, ஏதோ விடிய விடிய உட்காந்து பேசி கம்பெனி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கும்பகர்ண மாதிரி படுத்து தூங்கிட்டான். ஏய் இங்காரு, தூங்கணும்னு தூங்கல. ஓ, அப்ப தூங்க கூடாதுன்னு தூங்குனியா? மீனாட்சி, அவர் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காத. ஆனா நினைச்சு கூட பார்க்கல மதினி, இம்புட்டு வேகமா பண்ணுவீங்கன்னு. சூப்பர், வேற லெவல் நீங்க. யாருக்கு காப்பி கொண்டு போற? இல்லத்த, மீனாட்சியும் தேனும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. அவளுகளா? அவளுக எங்க வேலை பார்த்துருக்க போறாளுக? ராத்திரி பனியில உட்கார முடியாம அந்த சிறுவண்டு வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கோம். ஓ மருமவ உள்ள போய் படுத்து தூங்கிருப்ப. துணியெல்லாம் தைச்சிருக்க மாட்டாளுக. பா அம்மா, ரெண்டு பேரோட கைவண்ணத்தை பாரு, எம்புட்டு முடிச்சிருக்காங்கன்னு. ஆமாப்பா, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏமா, உங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட அசதியே இல்லையா? வேலையை முடிச்சாகணும்னு பயந்தா அத்தை இருந்துச்சு. முடிக்க முடிக்கதான் மனசுக்குள்ள ஒரு தெம்பு வந்தது. அப்போ இன்னைக்கே முடிச்சு கொடுத்துடலாமா? ஆ, முக்காவாசி கிணற தாண்டியாச்சத்த, இன்னும் கொஞ்சம் தான். ஏம்மா, இவங்க திறமைக்கு கிணத்த மட்டும் இல்ல, மொத்த கடலையும் ஒரே ஜம்ப்ல தாண்டிடுவாங்க போல இருக்கு. பாருங்க மதினி, பாராட்டின கூட முறைக்கிறத.